Hi friends, welcome to my channel yummycooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு கமகமான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல தட்டப்பயிறு, கருவாடு எல்லாம் போட்டு செஞ்சிருக்குது. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு நான் தட்டப்பயிறு எடுத்துர்க்கேன். நான் ஒயிட் கலர் எடுத்துர்க்கேன். நீங்க அந்த பிரவுன் கலர்ல இருக்குறது கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ அதை வாஷ் பண்ணி குக்கர்ல விசில் விட்டுருங்க. ஒரு 5 விசில் அளவுக்கு விட்டுருங்க. இப்போ விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ ஓபன் பண்ணிரலாம். பாருங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தட்டப்பயிறு நல்லா வெந்திருக்கும். இங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நமக்கு காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கருவாடு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் இருக்கிற மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வந்துடும். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து சுடு தண்ணியில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அதில் மண் இருந்தால் கூட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கருவாட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பீஸாக கட் பண்ணி வச்சது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். வடகம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் அதில் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னொரு கிளாஸ் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வேகிற அளவுக்கு விட்டுடலாம். பாருங்க மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தட்டைப்பயிறு, முள்ளங்கி, கத்திரிக்காய்லாம் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, இது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த கருவாடும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கருவாட்டை. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுடைய கமகமான சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.